சிவாய் நம்புவோம். முருகப்பெருமானை போற்றி, சிவபெருமானை போற்றி. எல்லோரும் நல்லா இருப்போம். தெய்வானை பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருங்க. எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல். இங்கே பாருங்கள், எங்களோட வீடு நச்சாந்துப்பட்டி வீடு. நான் தமிழ் புத்தாண்டு 2025 அப்போ நான் சாமிக்கு இன்றைக்கி புத்தாண்டுன்னு சர்க்கரையை போட்டு அர்ச்சனை பண்ணலான் இருந்தேன். திடீர்னு இவ்வளவும் வச்சு சாமி கும்பிட்ருக்கேன். ஏதோ புது வீடு எங்களுக்கு, நாங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால ஏதோ என்கிட்ட இருந்த பொருள் எல்லாத்தையும் வச்சு சிவபெருமானா 60 சிவபெருமான் வச்சுருக்கேன். காலையில் 4:15 எழுந்திரிச்சு 7 மணி வரைக்கும் இந்த வேலை தான் பார்த்தேன். அப்புறம் சிவபெருமான் பேர்லாம் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ மத்தியானம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இப்போ ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும். சாமி பேர்லாம் சொல்கிறேன். எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருங்க. இங்கே பாருங்கள், மஞ்சளால் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு வருஷப்பிறப்பு அன்னைக்கு மஞ்சளில் பண்ணியிருக்கேன். உத்தரகோச மங்கையே போற்றி, மங்கள நாதரே போற்றி. சரியா? எல்லாருமே தீர்க்க சுமங்கலியாக நல்லா இருப்போம், நல்லா இருங்க. சக்கரவள்ளி கிழங்கு, சக்கர வாகேஸ்வரரே போற்றி. எண்ணெய் இங்கே சிவபெருமான் வச்சுருக்கேன். இந்த தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இருக்காக நல்லீஸ்வரரே போற்றி. இது சக்கர வாகேஸ்வரரே போற்றி. இது கல் கற்கடேஸ்வரரே போற்றி. மண்ணீஸ்வரரே போற்றி. இது உளுந்தம்பருப்பு உளுந்தாண்டாரே போற்றி. இது சாதம், அதாவது நேற்று சாதம் கஞ்சி கச்சிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் புது வீடு இல்லையா, சரி நேற்று வடித்த சாதம் தான். நாங்கள் இன்றைக்கி நியூ இயர்னு வெளியில் சாப்பாடு எங்களுக்கு கோயிலில். சரி, சோற்றுத்துறை நாதரே போற்றி. இது கோலமாவு கோழினி நாதரே போற்றி. சட்டை நாதரே போற்றி. இது பாருங்கள், துணி இல்லையா, அப்போ சாரி பட்டு துணி எல்லாமே பட்டீஸ்வரரே போற்றி. இதில் பார்டர் இருக்குது. படிக்கரை நாதரே போற்றி. இங்கே பாருங்கள், வேஷ்டி வேட்டீஸ்வரரே போற்றி. சரியா? இப்போ இந்த சட்டையை வச்சுருவோம். சரி, இந்த சிவபெருமான் ஓகே, சட்டைக்கு ஒரு சிவபெருமான் ஓகே. அதுக்கப்புறம் நெய்யாடி அப்பரே போற்றி. கதலி வனேஸ்வரரே போற்றி. வாழைப்பழம் இல்லையா, கதலி வனேஸ்வரரே போற்றி. பலாச்சொலை பலாசவன நாதரே போற்றி. கொய்யாப்பழம் கொய்யாமலை நாதரே போற்றி. சோழபுரீஸ்வரரே போற்றி. ஓகேவா? அரிசி அரசிலியாரே போற்றி. மணிகண்டரே போற்றி. மணி வச்சுருக்கிறதுனால மணிகண்டரே போற்றி. இது சகஸ்ரலிங்கம் மாதிரி, சகஸ்ரலிங்கமே போற்றி. ஓகேவா? இது கும்பேஸ்வரரே போற்றி. இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இது கல்யாணம் வரணும்னு வேண்டியிருக்கேன். நீங்களும் வேண்டிக்கோங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாண பாக்கியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் தீர்க்க சுமங்கலியாக நல்லா இருக்கணும். கல்யாண சுந்தரேஸ்வரரே போற்றி. இது கல்யாண சுந்தரேஸ்வரரே போற்றி. இது திருமங்களீஸ்வரரே போற்றி. மங்களாம்பிகையே போற்றி. நம்ம தீர்க்க சுமங்கலியாக எல்லோரும் நல்லா இருப்போம். சரியா? இது சங்கரண்யேஸ்வரரே போற்றி. இது இங்கே சிவபெருமான் வச்சுருக்கிறது இந்த தீயாடி அப்பர், விளக்குக்கு தீயாடி அப்பரே போற்றி. தீவண்ண நாதரே போற்றி. சுடற்கொழுந்து ஈஸ்வரரே போற்றி. இது எல்லோரும் உலக்கில் அரிசி எடுப்பாங்க. தெய்வானை தும்பப்பூ மாலை போட்டிருக்கேன், கோர்த்தது என்கிட்ட பூ அவ்வளோதான் இருந்துச்சு. சரி, உலக்கு ஃபுல்லாக சிவபெருமான். இங்கே பாருங்கள், எவ்வளோ சிவபெருமான் இருக்கா பாருங்கள். உலக்கு ஃபுல்லாக வெரி குட், நல்லா இருக்கட்டும். உலக்குக்கு உத்த வேதீஸ்வரரே போற்றி. உத்ரா பசுபதீஸ்வரரே போற்றி. உத்வாக நாதரே போற்றி. உத்தம நாதரே போற்றி. இவங்க முருகப்பெருமான் இல்லையா, அந்த பாருங்கள் சிவபெருமான் வச்சுருக்கேன். முருகன் நாதரே போற்றி. முருதேஸ்வரரே போற்றி. இதுக்குள்ளே சிவபெருமான் இருக்காங்க, அதாவது பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? பானல் லிங்கமே போற்றி. பணம் கோடீஸ்வரரே போற்றி. காசு படிக்காசு பரமரே போற்றி. இது நோட்டு படம்பக்க நாதரே போற்றி. பேனாலாம் இருக்குது. எழுத்தறி நாதேஸ்வரரே போற்றி. இது சிவந்திப்பூ சிவந்தி நாதரே போற்றி. காசுக்கு சொல்லிட்டோமா, படிக்காசு பரமரே போற்றி. கோடீஸ்வரரே போற்றி. புண்ணிய கோடீஸ்வரரே போற்றிலாம் சொல்லிக்கலாம். இது மாம்பழம் பிள்ளையாருக்கு வச்சுருக்கோம். பழம்பதி நாதரே போற்றி. பழமலை நாதரே போற்றி சொல்லலாம். பசு, இந்த பாருங்கள், சிவபெருமானுக்கு நந்தியம்பெருமானுக்கு நடுவில் சிவலிங்கம் இருக்குது. பசுபதீஸ்வரரே போற்றி. நித்திய கல்யாண பசுபதீஸ்வரரே போற்றி. இங்கே அதோட குழந்தை ஈஸ்வரரே போற்றி. திருநீரால் பூஜை பண்ணியிருக்கேன். அதாவது நான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். சரியா? கொஞ்சம் எடுத்து போட்டு ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். திருநீற்று ஈஸ்வரரே போற்றி. குங்குமம், இந்த பாருங்கள், குங்குமத்தில் சிவபெருமான். குங்குமம் ஈஸ்வரரே போற்றி. சாந்தநாதரே போற்றி. மல்லிகைப்பூ காலையில் போட்டது,
மல்லிகார்ஜுனரே போற்றி, மல்லீஸ்வரரே போற்றி. இது அர்ச்சனை. சரியா? இந்த இருக்காக சிவபெருமான். துவாய் நாதரே போற்றி சொல்லலாம். அர்ச்சனை அப்படின்னா அக்ஷயபுரீஸ்வரரே போற்றி. நம்ம தலையில் அட்சதை மாதிரி போடுறாங்கல்ல, அதை நம்ம சொல்லலாம் அக்ஷயபுரீஸ்வரரே போற்றி. இந்த பாருங்கள், ரெட்டை லிங்கம். 2 கத்திரிக்காய் இருந்துச்சு ஒட்டி, அதனால் ரெட்டை லிங்கமே போற்றி. இது வந்து திராட்சை பழம், என்ன சொல்லலாம், பழம்பதி நாதரே போற்றி, பழமலை நாதரே போற்றி. சரி சரி, எது வேணாலும் சொல்லிக்கலாம். பழம்பதி நாதரே போற்றி. ஆத்தாடி, பால் காலையில் எடுத்து வச்சேன். பால்வண்ண நாதரே போற்றி. வில்வம் சொல்லிட்டேன்னா, வில்வாரன் ஈஸ்வரரே போற்றி, வில்வ நாதரே போற்றி, வில்வ வனேஸ்வரரே போற்றி, ஆதி வில்வன் நாதரே போற்றி. சரி, அது பழம்பதி நாதரே போற்றி. இது பழமலை நாதரே போற்றி. ஓகேவா? இது வந்து ரத்தின கிரீஸ்வரரே போற்றி, ரத்தின புரீஸ்வரரே போற்றி, ரத்தின சபாபதி ஈஸ்வரரே போற்றி, ஆதி ரத்தினேஸ்வரரே போற்றி. இது தயிர் வாய்மூர் நாதரே போற்றி. சிவபெருமான் உள்ளே இருக்காங்க. அப்புறம் திரியம்பகேஸ்வரரே போற்றி. இது பருப்பு பயற்றூர் நாதரே போற்றி. இது வந்து காயா ரோகணேஸ்வரரே போற்றி. கத்திரிக்காய் சாப்பிடணும் போல் இருக்கா? சரி, குழம்பு வச்சுருவோம். சரியா? சரி, காயா ரோகணேஸ்வரரே போற்றி, நீலாய தாட்சி அம்மனே போற்றி. இந்த காம்பெல்லாம் வந்து தண்டீஸ்வரரே போற்றி கூட சொல்லிக்கலாம். சரி, இப்போ இது பரங்கிக்காய், பரங்கி நாதரே போற்றி. ஓகேவா? இது வந்து வெண்டைக்காய் வந்து பட்டையாக தானே இருக்குது. இங்கே பாருங்கள், பட்டையாக சோடசலிங்கமே போற்றி. உப்பு சுக்ரீஸ்வரரே போற்றி. வெங்காயம் அழுத கண்ணீர் ஆற்றிய ஈஸ்வரரே போற்றி. நம்மளோட துயரம்லாம் தீர்க்கணும், துயரம் தீர்த்த நாதரே போற்றி. புளியை நீங்கள் கற்கையிலெல்லாம் திருப்புளீஸ்வரரே போற்றி சொல்லணும். சரியா? இது வந்து காப்பித்தூள், தூவாய் நாதரே போற்றி. அப்படி தூளாக தானே இருக்குது சோயங்கின்னு, அதனால் தூவாய் நாதரே போற்றி. இது வந்து குழம்பு சாம்பார் தூள், கோலம்ப நாதரே போற்றி. இனிப்பாக முடிக்கிறோம். சக்கரேஸ்வரரே போற்றி, கரும்பேஸ்வரரே போற்றி, வெண்ணி கரும்பரே போற்றி. இங்கே பாருங்கள், அண்ணாமலையாரே போற்றி, உண்ணாமலை அம்மனை போற்றி. எண்ணி பார்த்தீங்கன்னா 60 சிவபெருமான் இருக்குது. நான் வந்து காலையில் எண்ணியில் 54 தான் இருந்துச்சு. அவசரமாக எண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டேன். இப்போ தான் வந்து அப்படி தப்பாக எண்ணி கரெக்டாக எண்ணி கடைசி 60 சிவபெருமான் இருக்காங்க. எதிர்ச்சியாக எடுத்து வச்சேன். ஆனால் இந்த உலக்கில் எத்தனை சிவபெருமான் இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. உத்த வேதீஸ்வரர், உத்ரா பசுபதீஸ்வரர். ஓகேவா? எல்லாருமே நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருங்க. நாம் அனைவரும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சகல ஐஸ்வர்யத்தோட, பேரும் புகழோட 7 தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சேர சோழ பாண்டியர் போல முடிசூட்டி சாந்தி சதாபிஷேகம் மகாசிவம் செஞ்சுக்கும். கோடீஸ்வரரா, குபேரரா, சோமஸ்கந்த மூர்த்தியா, கைலை மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம். எட்டாத உயரத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறுவோம். சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். அரச மரம் போல் வேறு ஒன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலை தொங்கணும். ஓகேவா? ஓகேப்பா, எல்லோரும் நல்லா இருப்போம். எல்லோரும் தெய்வானை, இதுதான் தெய்வானை பழனியப்பன். சரியா? சரி, ஓகே. இது வந்து எங்களோட வீடு, இதுதான் எங்களோட வீடு. நான் இன்னொருக்கா வீடியோ எடுத்து போடுறேன். இங்கெல்லாம் என்னடா அது அப்படி வச்சுருக்கோன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இப்போ தான் ரவுண்டிங்கில் போயிட்டு வரோம். சரியா? இங்கே பாருங்கள், சூரிய பகவான் தெரிகிறாங்க, பிரைட்டாக தெரிகிறாங்களா? சூப்பர். நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். பிரைட்டாக நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். எனக்கு இங்கேருந்து ஓகே. சரி, நல்லா இருப்போம். மணி தெரியுது, மணி கண்டரே போற்றி. ஓகேவா? சரி, எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருங்க. சிவாய நமோ. திருச்சிற்றம்பலம். மேலே பார்த்தீங்களா? சரி, நாங்கள் இன்னொருக்கா வீடியோ எடுத்து போடுறோம் எங்கள் வீடை. சரி, எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருங்க. இங்கே பாருங்கள். எஸ், இந்த மாதிரி நம்மளோட வம்சம் தலை தோங்கட்டும். சரியா? நல்லா இருப்போம், எல்லாருமே ஆனந்தமாக, சூப்பராக, அம்சமாக, அமோகமாக நல்லா இருப்போம். நல்லா இருங்க. சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம். அப்பா, இங்கே பாருங்கள். ஓகே, சரியா? எல்லாருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். எல்லோரும் நல்லா இருப்போம். பூர்ண நலத்தோட, பூர்ண ஆயுளோட நல்லா இருப்போம். சிவாய நமவோம். திருச்சிற்றம்பலம். இப்படி வச்சுக்கலாமா? எஸ். சரி, நல்லா இருப்போம், நல்லா இருங்க.